சங்கீதம் 24:5 நாம் வாசிக்கலாம். 24:5 பக்கம் பார்த்தீங்கன்னா 684 பழைய ஏற்பாடில் வாசிப்போம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையை இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நாளிலே என்னோட பேச சுத்தமாக இருக்கிற காரியங்களை அடியேன் மூலியமாக வெளிப்படும். இதை தொட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமாம். இந்த வார்த்தையிலிருந்து கடந்த 2 செய்திகள் நான் உங்களுக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கும். இந்த வாரம் புதிதாக வந்தவங்களுக்கு அது ஒரு ரெஃப்ரெஷ் காட்டுறேன். முதலாவதாக இந்த வார்த்தையிலிருந்து நான் சொன்ன ஆசீர்வாதம் என்னென்னா, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவான். அங்கே அவன் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கன்னு சொன்னேன். அதில் 3 காரியங்களை சொன்னேன். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னா, யாக்கோபு உழைத்தான் கர்த்தருக்காக. யாக்கோபு உழைத்தான் கர்த்தருக்காக என்று சொன்னேன். யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதே போல் யோசேப்பு பிழைத்தான் கர்த்தருக்காக என்று சொன்னேன். ஸோ யோசேப்பு பிழைத்தான் கர்த்தருக்காக, அதனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 3வதாக ஓபேத் ஏதோம் இருந்தான் கர்த்தருடைய பெட்டியோடு, ஆகியால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று. அப்படி நாம் கர்த்தருக்காக உழைக்க வேண்டும், கர்த்தருக்காக நாம் பிழைக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று அதை சொன்னேன். கடந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை இப்படியாக சொன்னேன். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆபிரகாமும் கர்த்தர் சொன்னார். ஒரு மனிதன் விண்ணப்பம் பண்ணுவான்னா அவருடைய குடும்பத்தில் உள்ள கொடுத்த அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். 2வது, கேட்ட உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று சாலமன் அவன் கேட்ட உகந்த அந்த ஒரு மகன் கேட்கறதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அப்பா அவர் விதைத்த அந்த விதை அவனை கணக்கென்று கேட்க வைத்தது என்று சொன்னேன். 3வது, நம்மளை பார்க்கிற யாரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னேன். பார்க்குற எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இயேசு சொன்னது போல எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க என்று சொன்னார். நம்ம கண்ணீரோடு விதைத்தோம்னா கம்பீரம் அறுக்கு செய்வா. நம்மளை பார்க்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க நாம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று அறிந்து கொள்வார். இந்த நாளில் இந்த வார்த்தையில் இருந்த 3 காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள 2ஓடு நான் நிறுத்துகிறேன். சுத்தமாக நாம் பகிர்ந்து பார்ப்போம். அது நேரம் இல்லாதனால வேகமாக சொல்கிறேன். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அவன் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். நாட் ஒன்லி தி பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். தேவனாலே நமக்கு இந்த உலகத்தில் நீதி செய்வார் ஆண்டவர். ஸோ நம்ம ரட்சிப்பின் தேவன் தான் நமக்கு நீதி செய்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை மூலியமாக நம்ம கர்த்தர்கள் இடைப்படுவாராக. லூக்கா 18:6 நீங்கள் பக்கம் 110 அதில் நீங்கள் வாசிப்பீரானால், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். வாசிப்போமா? அநீதி உள்ள சொல்லுங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பேன்னா, நீதி உள்ள தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நீதி உள்ள தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இங்கே ஆண்டவர் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவன் நீதியும் பெறுவான் என்று சொல்லப்பட்ட இடத்துல இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீதி உள்ள தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அல்லேலூயா. நமக்கு எல்லாரும் நமக்கு என்ன வேணும்னா, நமக்கு யாராவது நமக்கு நியாயம் செய்யணும். நம்ம படுகிற இந்த பாடுகள், உபத்திரம், கஷ்டங்கள் எல்லாம் அப்போ யார் நமக்கு செய்வா அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு அநீதி உள்ள மனுஷனே நீதி செய்வான்னா, நியாயம் செய்வான்னா, நம்முடைய தேவன் யார்? நீதி உள்ளவன். நீதி உள்ள தேவன் சீக்கிரத்திலே சொல்லுங்க,
சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்ப கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னா, சீக்கிரத்தில் செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த படிகளை நான் வாசிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் 1லிருந்து இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வசனம் வரைக்கும் பைபிளை திறந்து எல்லோரும் படிப்போமா? ஒரு வாட்டி படிச்சிட்டோம்னா ஈஸியாகும். எல்லாம் திறந்துங்க. 18:1 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தான். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனமில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்காய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. ஸோ இதில் நீதி உள்ள தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் அப்படின்னா, யாருக்கு நியாயம் செய்ய போகிறார், எங்கே நியாயம் செய்ய போகிறார்னா, பூமியில். நம்மலாம் எங்கே தான் இருக்கிறோம்? பூமியிலே இருக்கிறோம். இங்கே பூமியிலே இருக்கிறோம். இந்த பூமியிலே இருக்கிற நமக்கு அவள் யாரோ ஒரு விதவை. ஸோ அந்த விதவைக்கு ஆண்டவர் சொன்னார், அவனே செய்கிறான்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு நான் செய்ய மாட்டானான்னு இருக்கிறான். பாருங்கள், அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, அதில் சொல்லப்பட வாசித்த பாருங்க, முதல் வரல, இதுக்காக சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணி கொண்டே. எத்தனை பேர் ஜபம் பண்ணி இருந்தில்லை, நியாயமாக வர வேண்டியது வரணும், நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. சிலர் கவர்மெண்ட் வேலை வரணும்னு சொன்னீங்க, சிலர் உங்களுக்கு சொத்து வரணுன்னீங்க, சிலர் உங்களுக்கு கொடுத்த பணம் வரணுன்னீங்க, சிலர் உங்களுக்கு எதுக்கும் நியாயம் வேணும்னு இருப்பீங்க, குடும்பம் சேரணுன்றீங்க, சமாதானம் வேணும்னீங்க. எந்த காரியமானாலும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு ஒரு நீதி உள்ள தேவன் இருக்கிறாரு. சீக்கிரத்திலே சொல்லுங்கள், சீக்கிரத்தில் என்ன பண்ணுவார்? நியாயம் செய்வார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் எப்போதும் இருந்தாங்க. ஆமாம், இதுக்காக ஜெபித்து என்னத்த கண்டேன், எவ்வளோ காலமாக தான் ஜெபித்துன்னு இருக்கேன். ஐயோ, ஜெபிச்சு சலிச்சு போயிடுச்சுனோம். சிலர் ஜெபிச்சு சலிச்சே போயிடுச்சுங்க அப்படின்னாங்க. அதுபோல் நம்ம ஜெபிக்கிறதை விடவே கூடாது. தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கிறோம். எதில் உங்களுக்கு நியாயம் ஆண்டவர் செய்ய வேண்டுமோ அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சீக்கிரமாக எனக்கு இந்த காரியத்தில் ஒரு முடிக்கு வாங்கப்பா, நீங்கள் நியாயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டு அது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுமா. அப்படி சோகமாக ஜெபித்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்ன செய்யணும்? நம்ம சொல்ல மாட்டீங்களே, சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருக்கணும். இன்னொரு காரியங்கள பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற பாருங்க, அந்த 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாள், அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் ஒரு காரியம் அந்த காரியத்தில் அவளுக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். யாருக்கு? எதிராளியோட. இந்த உலகத்தில் நம்ம யார் தான் எதிராளி? எதிராளியான பிசாசு இருக்கிறான். ஆனால் நமக்கு ஆண்டவர், நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் தான். இந்த காரியத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணணுமா? நியாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ சொல்கிறேன், அந்த காரியத்தை சொல்கிறான். அது எந்த காரியம் தெரில, என்ன காரியம், ஒரு விதவையாக இருக்கா, என்ன காரியம் தெரில, அவருடைய கணவர் உடைய சொத்தை அவரால் யாராவது எடுத்துக்கிட்டாங்களா தெரியல, அவர் இடத்த என்ன காரியம் தெரில, சொல்லுங்கள், என்ன காரியம் தெரில.
ஆனால் ஒரு காரியம் தெரியும், அவருக்கு எல்லாம் லேசான காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கு அது பெரிய காரியம், அது நமக்கு பயங்கரமாக இருக்கும் நம்ம காரியம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் நமக்கு லேசான காரியம். அதுக்கு அது என் காரியத்தில் என் காரியத்துக்கு எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணலாம் சொல்ல மாட்டீங்களே? சண்டை போட்டால யார் வாய்ஸ் அது? சட்டை பிடிச்சி ஐயோ நியாயமாக கேட்குறியா? நியாயமாக கேட்குறேன். ஆமாம், அது கூட பக்கத்தில் 2 பேர் சேர்த்துப்பாங்க. அவங்க ஆமாம் ஆமாம் போடு, ஆமாம் ஆமாம் மாத்திரம் போடு, அப்படி கேட்கல. அவங்க நியாயமாக விண்ணப்பம் பண்ணியிருந்தான். ஒரு அந்நிதி உள்ளவளே ஒரு புரஜத்தை வச்சுன்னு ஆண்டவர்கிட்ட எல்லாம் உரிமையோடு என்ன பண்ணலாம், என் காரியத்துக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீ சீக்கிரத்தில் செய்ய எத்தனை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இதுவும் போய்கிட்டே இருக்குது பாட்டு. ஒரு பக்கம் கேஸ் போயிட்டு இருக்குது உங்களுக்கு, ஒரு பக்கம் உங்கள் மேலே கேஸ் போடுறா, ஃபோன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு உரிமை வர மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தாக்கா எவ்வளோ இந்த காரியம் நம்மளை போட்டு இப்படியே சுற்றி சுற்றி நம்மளை நிம்மதியில்லாத பண்ணுது என்று சொல்லி உங்கள் மனசு அதில் ஒரு இது ஒரு எனக்கு ஒரு முள்ளாக இருக்கேன், ஒரு ஊண்டிங்காக இருக்கேன், இதில் விடலே இல்லாமல் இருக்கேன்னு அப்படி நீங்கள் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவத்திலேருந்து அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ளது பாருங்க. அவர் விண்ணப்பம் பண்ணினால் சொல்லுவார். அதே போல் நீங்கள் 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறான், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்யணும். நம்ம ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணான், தொந்தரவு சொல்லலாம், எப்போதும் தொந்தரவு செய்கிற ஒரு விண்ணப்பம். எப்போ போனாலும் ஐயா பேசுனீங்களா, ஐயா கவனிச்சிங்களா, ஐயா ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அப்போல்லாம் ஆண்டவர் நம்ம தொந்தரவு, ஆண்டவரே நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படியே நம்ம பாருங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. எப்படிலாம் தொந்தரவு பண்ணான்னு தெரில. சீஃப் மினிஸ்டர் போகும்போது, ஜெயலலிதா போகும்போது அந்த அம்மா கண்ணில் படணும்னு முன்னாடி போய் நிற்பாங்களாம். ஒரு பார்வை பார்த்தா போதும் அப்படின்னு. உலக பிரகாரம் ஒரு எக்ஸ் அவங்க இல்லை நீ பூமியில், ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட எப்பவுமே ஆண்டவரை எந்த காரியமும் நம்ம ஒரு ரட்சிப்பின் காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எளிய செய்த மாதிரி ஒரு கல்யாண காரியமாக இருக்கலாம், இந்த காரியம் கர்த்தரை வந்ததுன்னு, இல்லை ஆண்டவர் உங்க கூட இருந்து செய்து பெரிய காரியத்துக்காக இருக்கலாம். எந்த காரியமானாலும் அந்த காரியத்துக்காக என்ன பண்ணலாம், ஆண்டவரை நீங்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போதும் நீங்கள் சோர்ந்து போகாமல் தொந்தரவு செய்கிற எப்பவுமே அவள் என்ன பண்ணா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன தொந்தரவு அது ஒரு விசுவாசமான ஜெபம். அது ஆடா இந்த ஆள்கிட்ட போய் சொல்லினே அது அப்படின்னு இல்லை, இந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக இவர் செய்வார், விண்ணப்பத்தை கேட்பார். அதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது பாருங்கள். அதனால்தான் விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா, விதியாலை ரட்சிக்கும். நீ விசுவாசிக்க, அதாவது உன் ஜெபம் கேட்கப்படும் என்று விசுவாசி, அப்போது ஜெபம் கேட்கப்படும்னு யோவான் இருக்கிறாரு. நீங்கள் 1 யோவானில் பார்த்தீங்கன்னா, அப்போது நம்ம ஒவ்வொரு ஜெபத்தை எப்படி கேட்கணும், வழக்கம் போல் கேட்போம் அப்படின்னு இல்லை, விசுவாசத்தோடு கேட்கணும். இன்னும் உங்களுக்கு அதை தொந்தரவு பண்ணுறது இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணி கேட்கணும். ஆண்டவரே போன வாட்டி இப்படி வந்தேன், ஆண்டவரே இப்படி கேட்டேன், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக வேற ஒரு இதில் கேட்குற ஆங்கிளில் கேட்குற ஆண்டவர், வேறு ஆங்கிளில் அப்படி நீங்கள் யோசிக்கணும், வேறு ஆங்கிளில் மெடிடேட் பண்ணணும். ஆண்டவரே கரெக்டாக ஒருவேளை இப்படி உங்களால் வாய்க்க பண்ண முடியுமா, இல்லை இப்படி கூடி வர பண்ண முடியுமா, இந்த காரியத்தை இப்படி இவரும் அப்படி நீங்கள் அப்படி இப்படியும் போட்டு ஒரு வழியாக தொந்தரவு பண்ணிடணும். அது இல்லையா, தொந்தரவு பண்ணணுமா இல்லையா, தொந்தரவு பண்ணணும். ஆமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் ஜபத்தில் கேட்க மாட்டேன், நீ உனக்கு பாத்திரம் இல்லை கிளம்புங்க. ஆனால் விடவே இல்லை அந்த ஸ்திரீ. யார் அந்த ஸ்திரீ? கானானிய ஸ்திரீ. அவள் விடவே இல்லை. சீசெல்லாம் சுற்றி பார்த்து சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. ஆண்டவரே எங்களால் கேட்க முடியல, யாரால, சீசராலே கேட்க முடியல. அவள் பண்ணுறதோட என்னடா இவோ நம்மளெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு, சீசர்லாம் பைபாஸ் பண்ணிட்டா, நீங்களாம் சும்மா இருக்கப்பா, நேராக ஏசிக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணுறான். இன்னும் பார்த்தாருங்க, ஆண்டவரே எங்களெல்லாம் மீறி வந்துட்டா, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நீங்கள் ஏதாவது ஏசி நிறுத்திட்டானுங்க, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நம்மளை சும்மா விடாமல் தொந்தரவு பண்ணுறான். உடனே ஆண்டவர் வேறு வழி இல்லை, ஏன்னா சீசர் சொல்லிட்டாங்களே நீங்கள் சும்மா இருன்னு சொல்ல முடியாது, அதனால அப்படியே நின்றுட்டாரு. ஆண்டவர் சொன்னார், அப்பா எஜமான் மேஜில் சாப்பாடை நாய்கள் பிறந்தது, அது எஜமானுடைய பேர் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு ஆகிறத
நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அதனால அவ உடனே அச்சா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கல நாய்க்குட்டிக்கு சாப்பிட்ற இது இருக்குன்னு பார்த்தார் ஆண்டவர். உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி உனக்கு விசுவாசப்படி ஆக கடவுள். ஆமென். அந்நேரமே அந்த மகள் குணமாக்கப்பட்டார். அதான் விசுவாசம். கர்த்தர்ட்ட எந்த காரியத்துக்கு போனாலும் இயேசு கிட்ட நீங்கள் அப்படி போகும்போது நீங்கள் அவர்கிட்ட அந்த ஜெபத்தில் நீங்கள் பண்ண அந்த காரியத்துக்காக மாற்றி மாற்றி வேறு ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்த்தாரு, பா நிறுத்துப்பா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தை என்னால் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு உங்களுக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். அது விண்ணப்பத்தை கேட்குற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த 5ஆம் வருஷத்தில் எப்போதும் அவனை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தாலும், இன்னும் அது ஒரு விசுவாசமான ஜெபம். இன்னும் ஒரு பாயிண்ட் அதில் கொடுக்குற மாதிரி ஒரு சப் பாயிண்ட்டாக. அது மாத்திரம் இல்லை, 7வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் என்ன பண்ணனா விண்ணப்பிகள் கூப்பிடுது போய் விண்ணப்பிகள் விஷயத்தில் நியாயம் செய்வார். அங்கே இருந்தால் விஷயம் காரியம் மாத்திரமல்ல, எந்த விஷயமானாலும் நீங்கள் சொல்லி பொதுவாக என்ன ஐயா வந்திருக்காரு, என்ன விஷயம் அப்படின்ட்டு இல்லை, பொதுவாக ஒரு மருமகள் வந்துட்டாச்சுங்க, என்ன மருமகள் வந்திருக்கு, என்ன விஷயம், இல்லை அந்த பக்கம் என்ன மாப்பிள்ளை வந்துருக்காரு, என்ன விஷயம், திடீர்னு யாராவது திடீர்னு சொந்தக்காரங்க தான் சொல்லுவான், என்ன சொந்தக்காரங்க வந்துருங்க, என்ன விஷயமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனான்னா, இன்னும் ஹவுஸ் ஓனர் வந்துருக்காரு, என்ன விஷயம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இல்லை ஹவுஸ் ஓனர் வந்துருக்காரு, என்ன விஷயம், காலி பண்ண சொல்கிறாரா அப்படின்னு மனசுலாம் அடிச்சுக்க போகிறா. அதுபோல் எந்த விஷயமானாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, இரவும் பகலும் ஹல்லேலூயா விண்ணப்பம் பண்ணுற விஷயத்தில் நிச்சயமாக நியாயம் செய்வாங்க. அப்படின்னா என்ன, காலைல எழுந்தவன கொஞ்சம் என்ன இருக்கணும், அந்த விஷயத்துக்காக தான் இருக்கணும். மாலை படுக்கும் போது என்ன தான் இருக்கணும், அந்த விஷயத்துக்காக இருக்கணும். யாரா இந்த வாரம் என்னென்ன விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி எனக்கு தெரியல சொல்கிறாரு, உங்கள் விஷயத்துக்கு சீக்கிரமாக ஆண்டவர் நியாயம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுவும் எப்படி செய்வாராம், அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தை சீக்கிரத்திலே செய்வாராம். அதனால தான் சொன்னேன், நீதி உள்ள தேவன் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அதில் நம்ம தேவன் ரொம்ப நல்லது. அப்போது நீங்கள் காரியத்தை ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடாதீங்க, உங்கள் விஷயத்தை பக்கத்தில் உள்ள ஆளுக்கும் கொண்டு போயிடாதீங்க, அதுவும் டேஞ்சரு. ஸ்டேஷனுக்கும் போகக்கூடாது, உங்கள் விஷயத்தை நம்பி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அந்த விஷயம் விஷமாக மாறிடும். அது அப்புறம் உங்களுக்கு அது விஷமாக மாறிடும். ஐயோ தெரியாமல் இந்த விஷயம் சொல்லிட்டேன்னு. அதனால் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னை நம்பி எந்த விஷயம் சொல்லிடாதீங்க. நான் புல்பீட்டில் போட்டு சில சொல்லும் போது பாஸ்டர் தயவுசெய்து புல்பீட்டில் சொல்லிடாதீங்க அப்படி சொல்லியேன்னு சொல்கிறாங்க. என்னங்க என்னை பார்த்தா நான் சொல்லிவிடுவேன், சொல்ல முடியாது, சொல்லிட்டீங்களா அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும்னா, நம்ம விஷயத்தில் நியாயம் செய்கிறவர்கிட்ட சொல்லணும். அது சீக்கிரத்தில் செய்கிறோம். நாமே நம்முடைய காரியத்தை ஆண்டவர் கிட்ட நம்ம கொண்டு போகணும். கர்த்தர் நம்மளால் செய்யப்படுறாரு. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்னது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். எத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் தேவனால் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இந்த மாதத்தில் 2 செய்தி கேட்டீங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, உங்கள் விஷயத்தில் உங்கள் காரியத்தில் கர்த்தர் சீக்கிரமாக நியாயம் செய்வார். ஆமென். ஆமாம். நான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா இதுதான், எக்ஸ்கியூஸ் மீ மன்னிச்சிருங்க, யூடியூப்பில் பார்க்குறோம், சாரி. நம்மளாம் சாதாரண மனுஷன் தானே. ஆண்டவரே சீக்கிரமாக ஏதாவது செய்யுங்க, ஒன்று ரட்சிங்க, இல்லை சிரிச்சிங்க, 2 தேவனை செய்யுங்க. ஒன்று ஆளை மாற்றுங்க, இல்லை சோத்திர கொட்டை வச்சுருங்க. அப்படின்னா சொல்லி ஜோம் அசலாம் என்னென்னப்பா எவ்வளோ வருஷமாப்பா ஜோம் பண்ணுறது, அது திருந்தவே மாட்டேது, மாறவே மாட்டேது. அதனால் தயவுசெய்து இருக்கிறத வாழ விட்டோம்ப்பா. அதனால் சோத்திர கொட்டை வச்சிடலாம். ஆண்டவரே ஒன்று அதை ரட்சிங்க, இல்லைன்னா சிரிச்சிங்க, இல்லைன்னா சோத்திர கொட்டை வச்சுருங்க. அப்படி ஜோம் பண்ண உண்மையாகவும் ஒரு அம்மாக்கு அப்படி ஆயிடுச்சுங்க. பாவம் அது செத்து போயிடுச்சு. சோத்திர கொட்டை வச்சோம், என்ன பண்ணுறது. அதனால் அது டைம், ஏன்னா வழி இல்லை. அது ரட்சிக்கவும் மாட்டேங்குது, அது ஆண்டவர் சிரிச்சிக்கவும் மாட்டேன், திருந்தவும் மாட்டேங்குது, அதுக்கு பயமாக வர மாட்டேங்குது. கர்த்தர் ஒருத்தர் நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்காங்க, வேலை இல்லை.
அவர் உயிரோடு நம்மோடு இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளோட விசேஷமாக இருக்கிறாரு. அதனால் அது அதாவது மாறும் செய்யும்னு ஆண்டவரும் பொறுமையாக இருக்காது. பார்த்தாரு இவன் எவ்வளோ தெரிகிறான், எவ்வளோ வருஷம் நான் வருஷம் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஆச்சரியம். 2004 ஜாம் பண்ணிட்டுருக்கேங்க. 2004 ஜாம் பண்ணி கர்த்தர் கிருபையாக தான் பண்ணிட்டாரு. ஆமாம், சொல்ல மாட்டேன், வார்த்தை நோ. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த நியாயம் செய்வார், கர்த்தர் நியாயம் செய்வார். ஆமே, அதனால் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக தான், கர்த்தர் நமக்காக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற அவருக்கு தெரியும். 2வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், 564 பேஜ் நம்பர், பழைய ஏற்பாட்டில் 564. வாசிக்கிறீங்களா மைக்கில்? 20:12 நாளாகவும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பாருங்க, 2வதாக குறிப்பு எழுதிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? முதல்ல சொன்னோம், நீதி உள்ள தேவனே சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இங்கே ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்னா, எங்கள் தேவனே அவளை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ. ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு எதுலேருந்து எதுக்கும் வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போயிட்டு 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நேரம் இல்லை, நான் எல்லாம் ஒன் வேர்டில் சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தினுடைய சீமைகள் வழியாய் போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திட. ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது வழியில் வரவெல்லாம் கர்த்தர் அழிச்சிட்டே வந்தார். ஆனால் இவங்களுக்கு மாத்திரம் அழிக்காதப்பா அப்படின்னு இவங்களும் அவங்க அழிக்காம அவங்க நன்மை செய்து அப்படி வந்தாங்க. ஆனால் இப்போ அவன் திரும்பி வரான், எதிரியா வந்து கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை இவனை துரத்தி பிடிக்கணும்னு வரான். அப்போ தான் அவனுக்கு கோவம் வந்துச்சு. யார்கிட்ட முறையிட்டானுங்க? கொடுத்தவர்கிட்ட முறையிட்டாங்க. யார்கிட்ட முறையிடணும்? நம்ம கொடுத்த கர்த்தர்கிட்ட முறையிடணும். நேராக கர்த்தர்கிட்ட போய் முறையிட்டான். ஆண்டவரே, எங்கள் தேவனே, அவளை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? நாங்கள் எப்படி எங்கள் முற்பிதாக்கள் வந்தாங்க, இன்னைக்கு எனக்கு எதிராக வரான். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய அனுதின ஜீவியத்தில், உங்கள் ஆஃபீஸில், வேலையில், எங்கே ஆனாலும் உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருப்பார். அந்த சுதந்திரத்தை யாரும் பறிக்க கூடாது. அது ஏன்னா கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பறிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட முறையிடலாம். முறையிட்டு நீங்கள், நான் அடிக்கடி தான் சொல்வேன், பாஸ்டர் ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, டோன்ட் வெரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜெபம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், நம்ம கொடுத்த சுதந்திரம். இப்போ நாமளாம் தேடுகிறது இல்லை. கர்த்தராக நம்ம ஒரு வேலையை கொடுக்குறாரு, கர்த்தராக ஒரு குடும்பம் கொடுக்குறாரு, கர்த்தராக ஒரு வீடு கொடுக்குறாரு, கர்த்தராக ஒரு இடம் கொடுக்குறாரு, கர்த்தராக ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். கர்த்தராக பிள்ளைகளை கொடுக்குறாரு, கர்த்தர் கடனை தர்றாரு, கர்த்தர் மனைவியை தர்றாரு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதெல்லாம் நம்ம சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்ம கொடுக்குறது. அது ஸோ அது கர்த்தர்கிட்ட வந்து நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதை சத்துரு பறிக்க எவன் வந்தாலும் நம்ம எங்கே செய்யணும்னா தேவனிடத்தில் நாம் முறையிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வருவார். அதனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், உங்களுக்குன்னு கொடுத்ததை யாரும் பறிக்கக்கூடாது. உங்கள் சுதந்திரத்தை யாரும் எடுக்கக்கூடாது. ஏசாயா 54:14 ஊழியக்காரன் ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலம், அது என்னால் உண்டான நீதியும் ஊழியக்காரனுடைய சுதந்திரமாக இருக்குன்னு சொன்னார். ஆண்டவர் நீதி அவருக்கு ஊழியக்காரனை கொடுத்தாரு, சுதந்திரம். அதனால் அவனுக்கு விரோதமாக வாய்க்க. அதே போல் அவர் நீதி உள்ள தேவன். அவர் வந்து எல்லாம் சுதந்திரம், பிதாக்கள் சேர்த்து வைக்கிற ஆஸ்தி எல்லாமே பிள்ளைகள் கூட சுதந்திரம்.
அதனால் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதை யாரும் பறிக்கிறதுக்கு நம்ம விடவே கூடாது. யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ். ஆண்டவர்கிட்ட போராடுறதுக்கு கர்த்தர் உடனே இறங்கி வந்து என்ன பண்ணுவார்? நியாயமா உணர்த்துவார். இங்கே என்ன அவன் சொன்னது மாத்திரமல்ல, என்னெல்லாம் செய்தார்னு பாருங்களேன். கர்த்தர் எப்படிலாம் டக் டக்குன்னு ஒன் வேலை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன் பாருங்க. அப்போது நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை சத்துரை யாரெல்லாம் ஏக விட்டு அதை பறிக்க வைக்கிறானோ, நீங்கள் ஆண்டவத்தில் முறையிடணும். இங்கே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும், இந்த இடத்துல கர்த்தரிடத்துல துதிக்கணும். நீங்கள் ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்தை பண்ண முறையிட்ட உடனே ஆண்டவர் 15ஆம் வசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென். கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே அது வேதனை கூட்ட மாட்டார். அதை பறிக்க, கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை பறிக்க யாராவது வருவாங்கன்னா கர்த்தர் வந்துடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 15 யுத்தம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நீங்கள் 17 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல. அப்போ நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது இல்லை. ஐயோ அது எடுத்துட்டோம், ஐயோ அது துரத்துறோம், ஐயோ இது பண்ண அது பண்ணாங்க, நீங்கள் புலம்ப வேண்டியதே இல்லை. அப்படியே கூலாக ஹாயாக நீங்கள் என்ன பண்ணலாம்? கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, நெகமையா பாருங்க, ஆண்டவர்கிட்ட காரியத்தை சாட்டி விட்டாங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் பார்த்துங்க பாருங்க போல. நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம கொடுத்ததை யாராவது அதை பறிக்க, அதை அனுபவிக்க முடியாத, நம்ம துரத்துக்கிற, ஒடுக்குகிற, எதிராக வருகிற, அழிக்க வருகிற எந்த திட்டம் வேணாலும் பயப்படாமல் நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். அப்போது கர்த்தர் உடனே அதை கையில் எடுத்து அவர் என்ன பண்ணுவார்? அந்த யுத்தத்தை செய்வார். அது மாத்திரம் இல்லை, அந்த 17 வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல அப்படின்னு என்ன சொல்லிட்டியா, அதோட அமைதியாரு, நீ செய்ய வேண்டியது வேற, ஆனால் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யூதா மனுஷரே, எகிப்தின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதான் நான் சொன்னேன், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இந்த ஆண்டு ரட்சிப்பிட்ட வந்தார். அவரே என்ன பண்ணுவாராம்? ரட்சிப்பை பாருப்பா, பயப்படாத, கலங்கலாம் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. சுதந்திரமாய் பெற்றீங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றீங்களா? உங்களோட யாருப்பா? கர்த்தர் இருப்பா. மற்றவங்களுக்கு சுதந்திரத்தை பறிக்க நம்ம எந்த முயற்சி எடுக்கக்கூடாது. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு கொடுக்குறது. வச்சுங்கப்பா, கர்த்தர் உனக்கு வந்து நீ வச்சுக்கப்பா, எனக்கு வேணும். நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவோட சொன்னாங்க, பணம் வந்துடுடா, உனக்கு 1 லட்சம் தரேன். அம்மா உனக்கு கொடுத்த காசு நீ வச்சுக்குவா, எனக்கு வேணாம்மா. அம்மா நீ வச்சுக்கவா. கேளுங்க, எங்கள் அம்மா இதிலே சொல்கிறேன், எனக்கு அதில் அதுவும் அவங்க அப்பாவுடைய சொத்து அவங்களுக்கு வந்தது, அதான் நீ வச்சுக்கோ, உனக்கு வச்சுக்கவா, எனக்கு எதுவும் வேணாம், கர்த்தர் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. அதனால் உனக்கு வந்து நீ வச்சுக்கோ. அப்படி கர்த்தர் கொடுத்தது வேறு ஏதாவது பறிக்க வரோன்னா அவங்களோட கர்த்தர் இருக்க மாட்டார், சாத்தான் தான் இருப்பான். கர்த்தர் நம்ம பக்கம் வந்துடும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை கர்த்தர் அந்த இடத்துல வச்சுருக்காரு. எல்லாமே கர்த்தர் தான், உங்களுடைய அஸ்திவாரமே அவர் தான். அதனால கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அர்த்தம் பாருங்களேன். இன்னொரு சொல்வது, நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வாசிப்பீங்கன்னா துதியுங்கள். 19 வசனம் பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன? இஸ்ரவேலின் தேவனை எகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார். சொல்லிட்டு என்ன பண்ணோம்? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, எந்த எல்லாமே எனக்கு திரும்பி தரதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நீ கொடுத்ததுலேயே என்னை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நிம்மதியாக வாழ விடுறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை ஆண்டவரே இந்த இடத்துல என்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த இடத்துல என்னை ஆஸ்வதிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. துதி எடுத்தா பார்த்தான் ஓடுவோம். நம்மளால் முறுமுறுக்காது. இங்கே போய் வச்சிட்டிங்களே, ஐயோ எல்லாம் காட்டாது, சேஷ்டெல்லாம் பண்ணாதீங்க. அமைதியாக சிச்ச மகத்தோடு, அன்போடு, பணத்தாமையோடு, கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா அப்படின்னு துதிங்க. துதிக்கணும். 2வது என்ன பண்ணோமா? 20 பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புங்கணும். சொல்லுவோம், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள். துதிக்கிறதோடு மட்டும் இல்லை, நம்பணும். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் எனக்காக செய்வார் என்று நீங்கள் நம்பணும். கர்த்தர் அப்படி நம்பணும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நம்பி அவர்கள் துதித்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? சத்ருவு
அந்த இடத்துல இருக்கிறான். கர்த்தருக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியல. அங்கே சிசிடிவி கேமரா கிடையாது. போட்டு பாடுறான், நம்ம ரூட்டில் எந்த பக்கம் வரான்னு. இப்போ போய் சொன்னீங்கன்னா ரூட்டாக சிசிடிவி கேமரா வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணுறாங்க எந்த வழியாக வரான்னு. அப்போல்லாம் சிசிடிவி கேமரா கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்குது. கர்த்தர் பார்க்குறே, அவன் அங்கேருந்து அந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறான், அவன் வரான். ஆனால் பயப்படாத, நான் என்ன பண்ணுறேன், நான் போகிறேன்னு சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணியிருந்தார். அவங்களுக்குள்ளே ஒரு வெட்டு உண்டு சாகும்படியாக கர்த்தர் அவங்களை எல்லாரும் அழித்து இவங்களை துதித்த தேவன். கர்த்தர் துதி கேட்ட உடனே அப்படியே இறங்கிட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா துதியின் மத்தியில் வாசல் செய்ய துதித்தார்கள், பாடினார்கள். கர்த்தர் அப்படியே இறங்கி வந்து எல்லாரையும் ஒரு மாண்டு கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். எல்லாம் இறந்த 3 நாள் இவங்க போய் கொள்ளடிக்கிறாங்க. எல்லாத்தையும் 3 நாளாக தொடர்ந்து எல்லாருடைய சட்டை அது ஆசிகிச்சுலாம் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அங்கே ரெபேக்கா 28 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். 28 கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் தம்புரங்களோடும் சுரமண்டங்களோடும் பூரிக்கையோடும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அங்கே ரெபேக்கா தான் பெரேக்கா என்று சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நான் ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார், இளைப்பாற பண்ணினாராம். வந்த எல்லாம் பேயும் ஓடிச்சுடான், எல்லாம் சத்துரையும் கர்த்தர் நிர்வாகிட்டாராம். ஒருத்தனும் இல்லை. அங்கே ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவளை கர்த்தர் சித்தி பெரு செய்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரின் நம்பங்கள் அப்போது 20ஆம் வருஷம் சித்தி பெரு எல்லாம் சமாதானம் பெற்று சித்தி பெற்று ஆஸ்வாது பெற்று நிம்மதியாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவரை நீங்கள் நியாயம் செய்ய மாட்டீரா என்று கர்த்தரிடத்துல கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்துக்காக போராடினார்கள். கர்த்தரை போராடு மாத்திரமல்ல, கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை நம்பினார்கள். ஆகினால அவர்கள் நம்ம சித்தி பெற்றார்கள். அதில் நான் முடிச்சிட நேரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு? ஒரு வார்த்தை வாய்ட்டு வந்து பேச முடியலைங்க, அது கூட சுதந்திரம் இல்லைங்க அப்படின்னா. ஒரு வார்த்தை நான் நல்ல விதமாக சொல்கிறேங்க, அது வேற விதமாக அதனால் நான் வாயே திறக்கிறது இல்லைங்க. அப்போ கூட நம்மளை போட்டு காடாப்படுத்துகிறாங்க. கவலையே படாதீங்க, நீங்கள் செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இதுக்காக ஸ்தோத்திரம்பா, நீங்கள் தந்த அந்த சோத்திரக்காக ஸ்தோத்திரம்பா, ஆண்டவர் நீங்கள் வர்றதுக்காக ஸ்தோத்திரம்பா, அதை சோத்து உங்களையே நம்பியிருக்கிறோம்பா அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் துதிங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், சமாதானமாக இருக்க பண்ணுவார். ஆமே. எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ணுவார். அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமே. இந்த யுத்தம் உங்களுது இல்லை, இது கர்த்தர் விரோதமாக எடுக்கிறாங்க. அதனால நம்ம யாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம விரோதியாக மாறவே கூடாது. அது யாரானாலும் சரி, நம்ம கர்த்தருடைய பிள்ளை விரோதியாக வருது. அதனால்தான் இப்படியாக எபிரேயரில் எழுதுகிறார், யாவரோடும் சமாதானமாக இருக்குங்க. அப்பா ஒன்று சமாதானமாக இருக்கிறேன், இல்லைன்னா உன் சம்பந்தமே வேண்டாம், எங்கேயாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. ஒன்று சமாதானமாக இருக்கணும், கூடுமானவன் யாவரோடும் இல்லை, உன் சம்பந்தமே வேண்டாப்பா, உங்கள் ஆளே விடுப்பா அப்படி விட்டு நம்ம சமாதானத்தை காத்துக்கணும். என் சமாதத்தை இழக்க விரும்பலப்பா, கர்த்தர் அதில் நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்பி இருக்கேன். கர்த்தர் வந்து திருப்பி செய்வாங்க. ஹல்லேலூயா. நான் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எத்தனை கர்த்தர் பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நான் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். சபைக்கு என்ன தரணும், சபைக்கு என்ன தரணும். கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த காரியங்களை நான் பேச வேண்டும் என்று நேற்று வேற ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இருந்தேன். இது நான் வாசிக்கும் போது ஆவியானது எனக்கு இதை பேசு என்று கர்த்தர் சொன்னார். ஆகியனால அப்புறமான ஊழியக்காரன் நான் கடவை மாத்திரம் செய்கிறேன், கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ தேவனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பேன், தேவனால் நீதியையும் பெறுவேன். எப்படி மனப்பாடமாக சொல்லிட்டு பாருங்க. படிக்காத ஆளே மனப்பாடமாக சொல்கிறேன், நீங்கள் மனப்பாடம் சொல்லுங்க. நான் என் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பேன், தேவனால் நீதியையும் பெறுவேன். கண்ணில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க விண்ணப்பத்தை விட்டுறாதீங்க. விண்ணப்பத்தின் ஆவி, ஜப ஆவி இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக சீக்கிரத்தில் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா.
அப்படியே ஜெபத்தோடு நாம் திருவிருந்துக்கு நேராக போவோம்.